ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி இருக்காரு, படாத பாடுபடுறாரு. நம்ம சுகன்யாட்ட மாட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்தோடனே எதுக்கடி இப்படி நோய் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன சத்திர சாவடி வச்சிருக்கேன்னா, ஏண்டாப்பா என்ன நம்பி வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போனோன்னு என்ன ஏண்டி பாடாப்படுத்துகிறேன், இந்த படித்துறை பாண்டிக்கு இந்த நிலைமையா எறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரிச்சு ஓடலான்னு பார்த்தவர், எங்கேயோ போனேன் காலை வெட்டி போடுவேன், ஒன்று போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு, இல்லையா சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி எடுபடி வேலை தானே பண்ணுறேன், நறுக்குன்னு கேட்குது. ஏமா ஒரு புருஷனை எந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடாது அந்தளவுக்கு காயப்படுத்துறியம்மா, ஏம்மா நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தாங்க முடியல நம்ம பழனியால். ஐயோ பழனியோட நிலைமையை பார்க்க நமக்கே பரிதாபமாக இருக்குது. கண்ணு தண்ணி கொட்டுதுங்க. உடனே சரி வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு, நீ வாயை மூடு, வாயை திறக்கவே திறக்காது, நீ வாயை திறக்காம தான் நான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீடு மாப்படிச்சுட்டு இருக்கும்போது சரவணன் வந்து நிற்கிறாங்க. சரவணன் வந்து நிற்கிறது கூட தெரியாத அளவுக்கு திட்டுது நம்ம சுகன்யா. ஒரு பக்கம் கேவலமாக மட்டமாக பேசுது, எதுக்குமே ஆக்கில்லையா, என்ன ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேச, இதெல்லாம் கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு சரவணனுக்கு. டே மங்குனி அமைச்சர், மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபிக்கிறார். இந்த இடத்துல செந்திலும் கதிர் இருந்தால் டக்குனு மோப்பம் பிடிச்சிருப்பாங்கடா, நீ ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம பழனி ஒரு பக்கம் 2 சொட்டு கண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே திரும்பி இங்கிட்டு பார்க்க பொசுக்குன்னு சரவணன் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் முழுசா சந்திரமுகியா மாறின உன் மனைவி சுகன்யாவை பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மேலே போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி எவ்வளவோ தேவலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மைதான்ப்பா, உனக்கு ஏன்ப்பா அது புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. செந்தில் ஒரு ரொமான்டிக் பாய், அதனால மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சண்டைக்கோழி யாரு, நம்ம கதிர், நம்ம தங்கமயில், அவன் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. கதிர் ஒரு பக்கம் மிஸ் பண்ணியான்னு கேட்க, உன்ன எதுக்கு நான் மிஸ் பண்ணேன் அப்படி